இன்சியேட்டிவ் வரைக்கும் வரட்டும். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் பற்றி பார்க்கணும். 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அண்ணாமலை இவங்க 2 பேருமே தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணி கூட்டணி வைக்காதனால மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி சமப்பட்டதை தமிழ்நாட்டில் 40 இடத்துலையும் வந்துட்டாங்க. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடப்பாடியும் அண்ணாமலையும் மிகப்பெரிய மோதல் இருக்கிறாங்க. இந்த எடப்பாடி என்ன கொண்டு வருதுங்களா, ஒரு சொன்ன மாதிரி அவர் இந்த கட்சியில் எப்படியோ ஒரு அதிர்ஷ்டவசம் உள்ளே வந்ததுனால இந்த கட்சியினுடைய அருமை பெருமை தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்டாலின் இருக்காரு, கூட்டணி கட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி நல்லா சுகமாக பேசி போன்று கொடுத்த சட்டமன்றத்தில் கொடுத்த வச்சோட அதோட கம்மியாக கொடுத்து அவங்க எப்படி பேசி என்ன பண்ணால் நம்ம பண்ண முடியும், நம்ம இருக்க முடியுங்கிறத நல்லா ஒரு புரிய வச்சு அவங்கள்ட்டெல்லாம் சீட்டு கம்மியாக கொடுத்தும் கூட அவங்க வச்சு கூட்டணியை வச்சு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுத்தமாக இந்த ஏடிஎம்கேவை இழுத்து மூடிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற வரைக்கும் ஆடுவார், நாளைக்கு ஒன்றும் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அது வந்து சசிகலா கையிலே இந்த வந்து கடைசியாக போகும். ஏன்னா 2026 தேர்தலையும் பார்த்து இவர் வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்க மாட்டார். ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு அந்த கட்சி உருவாக்கலையில்ல, உருவாக்குனது எம்ஜிஆர், அதை வளர்த்துனர் எல்லாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை வந்து உருவாக்கி வளர்த்து வச்சுட்டு போனாங்க. எடப்பாடி சம்மந்தமெல்லாம் உள்ள வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை இல்லை. ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்காங்கன்னா அவன் எவ்வளோ ஒரு அணுகுமுறையை எப்படி விட்டு கொடுத்து போகணும், எந்த அளவுக்கு இருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய ஆளாக இவர் இல்லை. ஏன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் அண்ணாமலையும் மறுபடியும் வந்து இப்போ பயங்கரமாக மோதிக்கிறாங்க, நீயா நானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட ஏடிஎம்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறது தெரியும், அவங்களாம் வந்து மதுரையில் போனவாட்டு இருக்கிறாங்க. எப்போ வந்து டிஎம்கே சைடோ பிஜேபி சைடோ குதிப்பாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த அரசியலில் வந்து ஏடிஎம்கே வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காரு. இது 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கு. ஏன்னா மக்கள் அந்த ஏடிஎம்கே தொண்டர் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு சலசலப்பு உருவாக்குங்கிறது கண்டிப்பாக இதாகுது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடப்பாடி வந்து அவங்க வந்து போன தேர்தலும் சரி அதுக்கு முன்னாடி தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போன அந்த பெரிய ஒரு மீட்டிங்கை நடத்துகிறதா வந்து பெருசாக இல்லை. ஏன்னா வந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே மூளைக்கு ஒரே நாளைக்கு 4 இடத்துல நடக்குது. அதே இந்த பாராளுமன்ற தேர்தலே குறைஞ்சு ஒரு 300-400 மீட்டிங் எடுத்திருப்பாங்க. இவங்க ஒரு 30-40 மணி எடுத்துக்க மாட்டாங்க சென்னைக்குள்ளே. இப்படி பண்ணால் இவங்க வந்து ஏடிஎம்கே எப்படி இருக்குது, ஏதோ சும்மா போன்று பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி வச்சுருந்தா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 31 இடம், 20 வந்தாலும் 20 சீட் வந்திருந்தால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. பொதுமக்கள் தொண்டர் மத்தியிலையும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தொண்டர் மத்தியிலேயே வந்து அதிருப்தி இருக்குது, இவங்க வந்து ஏடிஎம்கே எந்த கட்சிக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த எடப்பாடி பார்த்தீங்கன்னா இதை மனசில் வச்சுட்டு 2026 தேர்தலையாவது இவங்க வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல. இவங்க தனிப்பட்ட 2 பேரும், அதாவது பிஜேபிக்குமோ ஏடிஎம்கேமோ மோதல் கிடையாது, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் மோதல். இன்னையே வாய்க்க தவளாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆகணும், இல்லை இந்த ஏடிஎம்கே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க கூட பரவாயில்ல. அவரோட ஈகோ பார்த்துட்டு இருக்காரு. ஈகோ பார்த்தா இந்த கட்சியில் தொண்டர்கள் என்ன இதை மற்ற வந்து மறுபடியும் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 2026 ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஐடிவிங்க சொல்லி பிஜேபி ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஐடிவிங்க வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இதாக செயல்படுறது டிஎம்கே தான். பிஜேபியில் அந்தளவுக்கு கிடையாது. யாரையுமே ஒரு மீட்டிங் போகிறாங்களா, ஒரு கட்சி நிருபர்களை இவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஎம்கே பார்க்குற அணுகுற விஷயம் வேறு. இதே பிஜேபி சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரலில் ஓரமாக போடுவாங்க. ஆனால் டிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மீடியாவுக்கு இம்பார்ட்டன்ட் நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களாம் வந்து தொடர்ந்து அவங்க இதில் இருந்துருக்காங்க. அந்த பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர இதாக அந்த அரசியல்லாம் இன்னும் தெரியாமல் வந்து சொதப்பிட்டு இருக்கிறாங்க. அதே வந்து நீ பிஜேபியில் தான் அதுக்குண்டான ட்ரைனிங்காக அதுக்குண்டானதை கொடுக்கறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து OMC ராயபுரத்தில் மீட்டிங் நடந்தது, மிகப்பெரிய இது போட்டிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை வரைக்கும் 7:30 மணிக்கு மேலே தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறையா தலைவர் நிறையா பேச்சாளர்கள் இருந்தாங்க.
அவங்களெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிலேருந்து பேச விட்டுருக்கலாம். இதே டிஎம்கே மீட்டிங் எதுனா எல்லா முக்கியமான ஆள் நல்லா பேச்சாளரோ பேச்ச விடுவாங்க. இப்படி பேசினா தானே மக்கள் சமூக வலைத்தளங்கள அந்த பேச்ச எடுத்து போடையில கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகும். இவங்க அந்த இது கிடையாது. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையும் தமிழிசையும் மட்டும் பேசிட்டாங்க. அவ்வளோ ஒரு மீட்டிங் யோசிச்சதால வேண்டி பார்த்தீங்கன்னா, மத்த பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே எல்லாத்துக்கும் பேச்சு போய் சேரும். மொத்தத்தில தமிழகத்தில திராவிட கட்சினா இப்ப ஏடிஎம்கே இல்லங்கிற சூழ்நிலை இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை ஆகப்போற சூழ்நிலை இந்த எடப்பாடி பண்ணிட்டு இருக்காப்ல. முழுக்க முழுக்க டிஎம்கே தான் இருக்கிற சூழ்நிலை வரப்போகுது. பிஜேபியிலும் சரி, ஏடிஎம்கேலும் சரி யாரும் வந்து கரெக்டான வந்து அந்த ஒரு வழிய பின்பற்றி போறதில்ல. டிஎம்கே எல்லாம் நம்ப எப்படி எப்படி போனா மக்கள்கிட்ட போனா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட நேரடியா போறாங்க. ஓ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு நாளைக்கு எல்லா பக்கமும் 2 பக்கம் மீட்டிங் நடக்குது. பெரிய ஸ்டேஜ் மீட்டிங் போடுவாங்க. இந்த பிஜேபியும் சரி, ஏடிஎம்கேலும் சரி 2 பேரும் இந்த வேலை செய்யல. அந்த காசு செலவு வேண்டாம அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய காசு செலவு வேண்டி மக்களுக்கு வந்து அன்பளிப்பு பொருள் கொடுக்கணும்னு சொல்லி நிறையா கூட்டங்களை சேர்த்தி எல்லா பக்கம் பண்றாங்க. இந்த 2026 தேர்தல்ல கண்டிப்பா இந்த எடப்பாடியும், அண்ணாமலையும் ஒரு சுமூகமா போய் ஒரு கூட்டணி உருவாக்கி பண்ணா தான் ஏடிஎம்கே கட்சி இருக்கு. கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தா தான் ஒரு ஒரு 2 ஒரு ட்ரிப் இந்த ட்ரிப் அடுத்த ட்ரிப் அடுத்து மாறினா தான் ஒரு ஆரோக்கியம் தொடர்ந்தே இருந்தாங்கன்னா, இப்போ பார்த்தா பிஜேபியிலும் தொடர்ந்து 3ஆவது ட்ரிப் இருக்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ட்ரிப்பு போய் 2வது ட்ரிப் வந்தால் தான் செயல்பாடு நல்லாயிருக்கும். மனசில் வச்சுட்டு இந்த அண்ணாமலையும் சரி, எடப்பாடியும் சரி இதுக்கு வந்து கரெக்டான தீர்வு காணுங்க அப்படின்னா 2026லையும் அவ்வளோதான். நன்றி.